வணக்கம் மக்களே, வெற்றி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பர்கூர் போக போகிறோம். பவானி, அந்தியூர் அது வழியாக அப்படியே பர்கூர் மலைக்கு போக போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு அங்கே போய் சில் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கோம். வாங்க போகலாம். மக்களே, நாம் இப்போ பார்த்தீங்கன்னா பவானி வழியாக போயிட்டுருக்குறோம். பவானிலேருந்து பார்த்திங்கன்னா அந்தியூர்லேருந்து அப்படியே பர்கூர் மலை அந்த மாதிரி தான் நம்ம போக போகிறோம். இந்த மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க பவானி ரோட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ரோட்டு கருப்பராயன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்கிறது அந்த கோயில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு மலையை ஒன்று காட்ட போகிறேன். அங்கே பார்த்தீங்களா, அந்த மலைக்கு பேர் தான் ஊராட்சி கோட்டை மலை. இது பவானியில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மலையை ஏறுற வீடியோ ஒரு நாள் நம்ம சேனலில் போடுறேன். அப்புறம் இந்த மலைக்கு வந்துட்டு வேதகிரி மலைன்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. அப்புறம் மாதம் அமாவாசை கண்டா இங்கே வந்து அன்னதானம் மேலே போடுவாங்க. டைம் கிடைச்சா நீங்களும் இந்த மலைக்கு போய் பாருங்கள். நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். மேலேருந்து நம்ம பார்க்குற வியூஸ்லாம் சூப்பராக இருக்கும். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூர் ரெட்டக்கரடை கிட்ட வந்துட்டோம். போகிற வழியில் பையன் பசிக்குதுன்னு சொல்லி சொன்னான். அதனால தான் சரி கம்மங்கூழ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாத்தா கடைக்கு வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் சூப்பராக இருக்குங்க. கம்மங்கூழ் அது கூட வந்து பார்த்திங்கன்னா குடல், அப்புறம் மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க தொட்டுக்கிறதுக்கு. அது சூப்பராக இருக்கும். இங்கே விலையும் ரொம்ப கம்மி தான். ஒரு சொம்பு 30 ரூபா தான் இங்கே இந்த தாத்தாட்ட. அதே மாதிரி நல்லா மோர் ஊற்றி சூப்பராக கொடுப்பாங்க. நீங்கள் இந்த சைடு வந்தீங்கனாலும் ரெட்டக்காரிலேருந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் லெஃப்ட் சைடே கடை இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம கம்மங்கூழ் குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து அந்தியூர்லேருந்து பர்கூர்.
வழியில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்தியூர் அண்ணாமடுவு கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 35 கிலோமீட்டர் தான் இருக்கும் பர்கூர். வாங்க போகலாம். நம்ம அந்தியூர் வந்துட்டோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்தியூரில் புகழ்பெற்ற வனபத்திர காளியம்மன் கோயில் தான் பார்க்குறீங்க. அது பார்த்தீங்கன்னா ஏதோ பெயிண்டிங் ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்க மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு சுற்றியும் அந்த இதெல்லாம் கட்டியிருந்தாங்க. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான் மக்களே பர்கூர். அதே மாதிரி பர்கூர் மலை போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்தியூர்லேயே பெட்ரோல் அடிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மலையிலலாம் எங்கேயுமே பெட்ரோல் பங்கு கிடையாது. மக்களே, இப்போ நான் காட்ட போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்ச ஒரு இடம் தான். இந்த பனைமரம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பனைமரம், இந்த தென்னை மரம், இந்த பாலம் இதெல்லாம் பார்த்தீங்களா, எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுங்களா. இது எங்கேன்னா நீங்கள் அந்தியூர் குருணாசாமி கோயிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த குருணாசாமி கோயில் அந்த தேர், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த கடையெல்லாம் போட்டிருப்பாங்களே அந்த ஏரியா. இங்கெல்லாம் அந்த குருணாசாமி கோயில் நோம்பியப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடாக இருக்கும். இந்த இடம் தான் அந்த இடம், ஓகேங்களா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரோடே வெறிச்சோடி போய் கிடக்குது அந்த இடமே. இப்போ அந்த லாரி, இந்த ஆம்னி காரு இதெல்லாமே பர்கூர் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மலைப்பாதை மாதிரி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இங்கேருந்தே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி ஒன்று இருக்குது, ஏரியில் தண்ணி இருக்குது. பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருக்கும். இங்கே ஏரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஏரி போல் தெரியுது. ஆனால் இப்போ தண்ணி வந்து கொஞ்சமாக தான் இருக்குது. தண்ணி ஏரி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மக்களே.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்கூர் செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம் மக்களே. இப்போ இங்கே போயிட்டு நம்ம செக் போஸ்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம அடுத்து மலை ஏற வேண்டிதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலை அடிவாரத்துலேருந்து மேலே ஏற போகிறோம் மக்களே. சுற்றியும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பக்கமும் எல்லாம் காடாக தான் இருக்குது. ஒரு த்ரில்லிங்காக இருக்குது நம்ம போகிறதுக்கு. சுற்றியும் பார்த்தீங்கன்னா காடு, இடையில வண்டி எதுவும் இல்லை. அப்பப்போ ஏதாவது 1-2 வண்டி, லாரி இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி இப்போ மலையில் ஏறும்போதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே ஏறுங்க. ஏன்னா அனிமல்ஸ்லாம் திடீர்னு உள்ளார வரும்னு சொல்லி சொன்னாங்க அங்கே. வாங்க நம்ம மலை ஏறலாம். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பர்கூரோட அழகான வியூ பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா குரங்கு வந்துட்டு தக்காளியெலாம் சாப்பிட்டுட்ருக்குது. தக்காளியில் ஏதோ கீழே கொட்டியிருக்கும் போல். அதை வந்துட்டு குரங்கும் கூட்டம்லாம் சாப்பிட்டுட்ருக்கு. நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு ஓரமாக நின்று நம்ம பார்த்துட்ருக்குறோம். பார்த்திங்களா, இதுதான் வரட்டுப்பள்ளம் டேம். இந்த டேமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் யானைங்களாம் தண்ணி குடிக்க வரும். நாம் போன நேரம் எந்த யானையும் பார்க்க முடியல நம்மளால். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சுற்றியும் மேகம் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலையாக தான் இருக்குது. நடுவில் காடு, தண்ணி, அப்புறம் நம்ம அந்த குரங்குங்கெல்லாம் பாருங்கள் அழகாக வந்து தக்காளி சாப்பிட்டுட்ருக்கு. இந்த மாதிரி நம்ம போகும்போதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமாக நின்று பார்த்துட்டு போயிடலாம். அதை நம்ம எதாவது டிஸ்டர்ப் பண்ணோம்னா அப்புறம் கடைசியில் அது நம்மளுக்கு பிரச்சனையாக தான் முடியும். சரி, நம்ம போகலாம். மக்களே, இப்போ பாருங்கள் ஹெலிகாப்டர் சவுண்டு மாதிரி கேட்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, என்னோடய புல்லட் வண்டியோட சவுண்டு. பர்கூர் மலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக நம்மளுக்கு அப்படியே சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நான் உங்களுக்கு அதெல்லாம் காட்டுறேன். ரொம்ப நேரம் கழிச்சு இங்கே ஒரு வண்டி போகுது.
மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செமையான வியூ பாயிண்ட் ஒன்று கிடச்சிருக்குது. மொத்த மலையையும் இங்கேருந்து நம்ம அப்படியே அழகாக பார்க்கலாம். அங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு அருவி ஒன்று இருக்க மாட்டேங்குது, அதில் லைட்டாக தண்ணி போயிட்டுருக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து இப்படி அமைதியாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வழியாக நம்ம பர்கூர் வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தாமரைக்கரை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். போகலாம், தாமரைக்கரை உங்கள்கிட்ட காட்டுறோம். அந்த முன்னாடி போகிற சைலோ காரில் போகிற அண்ணன்ட்டு தான் நம்ம தாமரைக்கரை எப்படி நான் போகணும்னு சொல்லி கேட்டோம். அவர் நான் அங்கே தான்ப்பா போகிறேன், என்னை ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னாரு. அதனால தான் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ரோட்டில் எருமையெல்லாம் இருந்துச்சு. மக்களே, இந்த கோயில் பார்த்திங்கன்னா வீரப்பன் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அடிக்கடி இந்த கோயிலுக்கு வருவாராம்மா. அங்கேருந்த மக்கள்லாம் வந்து கேட்டங்காட்டி சொன்னாங்க. ஏதோ இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு அந்த கோயிலில். இது பார்த்திங்கன்னா ஏதோ நிறைய நாடகத்தில் கூட காட்டியிருக்காங்க, வீரப்பன் சம்மந்தப்பட்ட நாடகத்தில். ஒரு வழியாக ஃபைனலாக வந்து நாம் தாமரைக்கரையை ரீச் பண்ணிட்டோம். தாமரைக்கரைங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஒரு குளம் மாதிரி தான் இருக்கும். அதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தாமரை செடி தான் இருக்கும். தாமரை பூ, அந்த கொடி, அந்த இதாகவே தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களாம் விளையாண்டுருந்தாங்க. தாமரைக்கரையோட அழகாக ரசித்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்பலான்னு பார்த்தா ரோட்டில் பார்த்திங்கன்னா மலை மாடெல்லாம் வரிசையாக வந்துட்டு இருந்துச்சு. அது பாருங்கள், ஆர்டர் வைஸாக ஒன்று பின்னாடி ஒன்று அழகாக வந்துட்டு இருக்குது. அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகே மக்களே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாமரைக்கரையிலேருந்து ஈரோட்டி ஃபால்ஸ் போக போகிறோம். வாங்க போகலாம். இவ்வளோ நேரம் வந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக பயமாக இல்லை. இந்த ஈரோட்டி வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடு மாதிரி, சுற்றியும் ஒரு ஈக்காக்கா கூட இல்லை. ரொம்ப பயமாக இருந்துச்சு போகிறதுக்கு. எங்களுக்கும் வழி தெரியல. முன்னாடி அந்த போயிட்டுருக்காங்க பார்த்திங்களா, அந்த பையன்ட்டு கேட்டோம். அவர் வந்துட்டு வாங்க நாங்கள் அங்கே தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து கூட்டிகிட்டு போனார். இங்கே பார்த்திங்கன்னா யானை கிராசிங் பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்கள்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அன்பாக இருக்காங்க. ஏதாவது நம்ம கேட்டோம்னாலும் வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போய் விட்றோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் நம்மளை அங்கே ட்ராப் பண்ணுறாங்க. இப்போ தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த மலை ஏறுற ஃபீலே வருது. ஜில்லுன்னு இருக்குது ஃபுல்லாகவே. சுற்றியும் பார்த்திங்கன்னா எந்த பக்கம் எந்த மிருகம் வரும்னே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. ஒரு பயத்தோடையும் பீதியோடையும் தான் நாங்கள் போயிட்டுருக்குறோம். மக்களே, ஒரு வழியாக நாங்கள் ஈரோட்டி வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டோம். ஆனால் ஒரு சின்ன சம்பவம் ஆகி போச்சு.
ஏன்னா அங்கே தண்ணி இல்லை. அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து தான் வந்து தண்ணி வருமாம்மா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சொட்டு சொட்டாக தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. வணக்கம் மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா ஈரோட்டி வாட்டர் ஃபால்ஸ். பார்த்தீங்களா, தண்ணி கொஞ்சோண்டு தான் வந்துட்டு இருக்குது. இன்னும் நெக்ஸ்ட் மந்த்து தான் தண்ணி இதில் வருமாம்மா. இப்போதைக்கு இவ்வளோ தான் தண்ணி இருக்குது. ஆனால் தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது மக்களே. வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி இல்லாதப்பயே இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. தண்ணி இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் மக்களே. சரி பரவாயில்ல விடுங்க, நெக்ஸ்ட் டைம் தண்ணி இருக்கிறப்ப வந்து ஒரு வீடியோ போடுறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. வெற்றி தமிழன் விமல் நம்மளோட சேனல் பேர். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு வரும். இந்த காட்டில் இந்த மாதிரி அருவி, இந்த மாதிரி இடம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மக்களே. நீங்களும் டைம் கிடச்சிச்சின்னா மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி மக்களே.